ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே போட போகிறோம்னா டியூவல் கேட் மேக்ஸ் கேம் ப்ளே. ஏன்னா நம்ம யூடியூபர் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம இன்னைக்கு போட போகிறோம். என்னன்னு பார்த்தா ஒரு ரோபோட் வந்து ஒரு செத்து போன கேட் எடுத்துகிட்டு போகுது. இங்கே தான் மேக்ஸ்னு போட்டு ஒரு கேட் இப்படி வெளியில் வருது. மூவு, ஜம்ப்பு போக முடியாது காய்ஸ். புரிஞ்சிச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கு, சொல்லியே ஆகணும். சரி, இப்படியே கலெக்ட் பண்ணிட்டே போகணும் போல். புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 200 எடுத்துருக்கோம், இன்னும் 600 எடுக்கணும். எப்படியா தப்பிச்சிட்டோம் கைஸ். சரி, இப்போ நம்ம இது மாறி இது தள்ளி நம்ம மேலே ஏறிக்கலாம். இன்னும் மேலே ஏற முடியல கைஸ், சீட்டிங் பண்ணுறாங்க. என்ன இது நம்ம பார்க்குது? சரி, எப்படி தான் மேலே போகணும்னு தெரியல. புரிஞ்சிச்சு கைஸ், புரிஞ்சிச்சு. தள்ளணும். போச்சு கைஸ், புரிஞ்சிச்சு. இந்த வாட்டி நல்லா பக்காவாக பண்ணிடலாம். மடியும் போன இடத்துல மடியும் போகலாம் கைஸ். இப்படி போய் என்ன தப்பு பண்ணோம் கைஸ்? புரிஞ்சிட்டு கைஸ், என்ன தப்புன்னு கொஞ்சம் தெரில, இருந்தாலும் பரவாயில்ல கைஸ். மடியும் அதே இடத்துக்கு போகிறோம் கைஸ். என்னன்னு தெரில, மடியும் அதே இடத்துலையே ஸ்டக் ஆகிட்டு இருக்கோம். எடுக்கணும். நான் அதுக்கு முன்னாடி இது எடுக்கணும் கைஸ். எப்படி தான் தெரியல கைஸ் இது எடுக்கிறது. சரி, நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தில்லாலப்படி வேலையை பண்ணி விட்டுடலாம். என்னன்னாலும் பரவாயில்ல, இதை எடுத்து தான் போகணுன்னு இருக்கேன் நான். போக முடியல கைஸ். போயிட்டேன் கைஸ். கொஞ்சம் தான். எஸ் காஸ், கம்ப்ளீட்டட் த சேலஞ்ச். நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக நீங்கள் சொன்ன கேம், நீங்கள் உருவாக்கின கேம் விளாண்டுருக்கேன். இதனால் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால் எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஆகும். சத்தியமாக சொல்கிறேன் கைஸ், இது அவ்வளோ நாள் நல்லா இல்லைன்னு சொல்லவும் முடியாது, செம்மையாக இருக்குது கைஸ். Completed the challenge. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? சரி, நம்ம ரிவார்டு எடுத்துக்கலாம். தலை வாக்கிங் போகிறான். மீன் சாப்பிட்டுட்டான். என்ன கைஸ் போக முடியல? புரிஞ்சிச்சு.
மேலே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக ஏதோ ஒரு வழி இருக்கும். இந்த வழி மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நான் தான்டா கிங்குன்னு ஒரு இது போடலாம். இங்கே போய் பார்க்கலாம். சிச்சு கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வழியில் போகணும், இப்படி போடணும், அப்படி மறுபடியும் மேலே போகணும், அதுக்கப்புறம் இந்த வழியில் போகணும். இந்த வழியில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை தான் போகணும் போல். போகலினாலும் அவ்வளோதான், கதம் க்ளோஸ் தான். அப்பாடி போட்டுட்டேன் கைஸ். இன்னும் போகல கைஸ். அவருக்கிட்டேயே நான் திரும்பியும் சொல்கிறேன், இதுக்குள்ளே ப்ளூ இங்கே எது இருக்குது ரைட்டா? சரி, ப்ளூ டச்சு தான் பண்ணும். டச் பண்ணிட்டு தான் போக முடியும் கைஸ். நான் டச் பண்ணிட்டே போயிடலாம். மேலே போகணும், கீழே போகலையே. புரிஞ்சிருச்சு. இப்போ கீழே போகணும், அப்படியே இங்கே போய் இந்த கேமராவை அப்படியே வதச்சிட்டு வரலாம். யாருக்கிட்ட அப்படியே நீங்கள் அமுக்கிட்டு நான் போயிட்டு வரேன். பார்த்தீங்கன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்ததெல்லாம் நல்ல கேம் தான். ஆனால் நாங்கள்லாம் அதுலேயே லெஜெண்டு. அவர் மேக்ஸ் கேட்டிருந்தாரு. நான் வேறு என்ன நினச்சேன்னா மேக்ஸ் இல்லாமல் ஒன்று இது அவர் அப்லோட் பண்ணியிருந்தார், அதனால அது நினச்சிக்கிட்டேன். இப்போ தான் தெரியுது அது இல்லைன்னு. சரி, அதுக்கப்புறம் நம்ம யூடியூபரை சந்தோஷப்படுத்தணும், அவ்வளோதான் நம்ம வேலை. இது இருக்குது எல்லா கலரு. ஏங்க நீங்கள் தானே செஞ்சீங்க, எப்படி பண்ணுங்க. இதுக்குள்ளே போகணும். புரிஞ்சிருச்சு. மேலே போகணும் இப்போ. ஆனால் சப்ஸ்கிரைபர் செம்மையாக தான் நம்மளை வச்சு செய்கிறோம். சரி, அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவரோட சப்ஸ்கிரைபர் 58 தான். சரி, இது பார்க்காம போயிட்டுனே. போக முடியும். போ தள்ளு. எதுக்கு இப்படி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா காய்ஸ், இந்த ரெண்டுத்தையும் நாங்களாம் ஒரே ஆள்.
எல்லாம் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே இருக்கு. பார்த்தீங்கன்னா நீ யார் உருவாக்குனாரு? அவரை அப்படியே அடித்து கொல்லணும் போல இல்லை. உருவாக்குனவர் செமையாக தான் உருவாக்கியிருக்காரு. ஆனால் எனக்கு பிடிக்கல. ஏன்னா சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை. சாட்டிஸ்ஃபிகேஷன் இருந்தால் தான் அப்படின்னா இல்லை. நம்ம பிடிச்சிச்சின்னா எது வேணும் விளாட்லாம். சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காருன்னு விளையாடுறோம். ஆனால் நம்ம கேட்டிருக்கோன்னு அவரு விளையாடுவாரோன்னு தான் தெரில. இங்கே ஒரு மீன் இருக்குது, அது கூட பார்க்காம போயிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் காய்ஸ். என்னோட நீங்கள் நல்லா பார்க்குறீங்க காய்ஸ். நான் ஒத்துக்கிறேன் காய்ஸ். இன்னும் அவர் சொன்னார், புரிஞ்சிச்சு. இந்த ரோபோத்துக்கிட்ட இருந்தானே தப்பிக்கணும். இதான் பாரு நம்ம ஸ்டோரி. பார்த்தீங்கன்னா என்னை உருவாக்குனீங்கன்னா நான் உருவாக்குனவனுக்கே உருவாக்குனவன் தான். எனக்கு தெரியாதடா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. சரி இவ்வளோ விஷயம் அது என்ன பண்ணும்? அப்பாடி ஜஸ்ட் மிஸ். புரிஞ்சிச்சு. இந்த இது வந்து இங்கே வச்சா நம்ம இப்போ இங்கே கூட போய்க்கலாம். சும்மா அவுட் ஆகி பார்த்தேன். வேணாம் இப்போ பாருங்க. பார்த்தீங்கன்னா சீச்சி ராஜகுமாரிஜி உருவாக்கணுன்னே கொஞ்சம் அறிவு இருந்தாது நானாவது நல்லா விளாடுவேன். அறிவு இல்லாதவங்கிட்ட இருந்தால் இந்த கேம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா அதான் நானும் பண்ணுறேன். ப்ளீஸ்டா நான் சொல்கிறேன்டா. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க காய்ஸ். க்யூட்டாக இருக்குது. ஃபேட்டு இண்டி நான் தான் ஃபேட்டு கேட்டு. ஃபேட் கேட் நைஸ் ரைமிங். ஜெயிச்சிட்டோம். நீ உருவாக்குனா நான் உருவாக்குனவனுக்கே உருவாக்குனேன் வந்தா நான். என் கிட்ட இந்த கேமு தந்தா நான் என்ன பண்ண தெரியும்னா நீ உருவாக்குனவன் நான் உருவாக்குனவனோட உருவாக்குனவன். நீ உருவாக்குனவன் நான் உருவாக்குனவனோட நம்ம